ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் நன்மையும் தீமையும் கலந்த மாதமா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய அஷ்டமாதிபதி சூரியன் 4ல உச்சம் பெற்று உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் தொழில் ஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் செவ்வாய் சனி இந்த சேர்க்கையும் கூட நீச புதனுடைய சேர்க்கையோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாத ஆரம்பத்துல சில கடுமைகள் இருக்கலாம். ஆனால் மாத இறுதியில் உங்களுக்கு நல்ல விஷயங்களாகவே நடக்கும். குறிப்பா அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட நடந்துக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற வம்பு தும்பல சிக்காம இருக்கணும். அதனால சக ஊழியர்கள்கிட்டையும் உங்களுக்கு கீழே பணிபுரியவங்ககிட்டையும் நீங்க எச்சரிக்கை கடைபிடிச்சுதான் ஆகணும். அரசு சம்பந்தப்பட்ட சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நல்லது. மற்றபடி ஆதாய ஸ்தானத்துல இந்த சனி செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு எதிர்பாராத உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மருத்துவ தொழில் சம்பந்தப்பட்டவங்க, எண்ணெய் வியாபாரம் சம்பந்தப்பட்டவங்க, பெட்ரோலியம் துறைகளை சம்பந்தப்பட்டவங்க, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்க, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டவங்க, ஐடி தொழில் சம்பந்தப்பட்டவங்க, கெமிக்கல் சம்பந்தப்பட்டவங்க, ஆடை ஆபரண தொழில்கள், ஹோட்டல் சம்பந்தப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் ஆதாயங்கள் அதிகமாகவே கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டு. ஆனா அதே சமயம் கூச்சலும் குழப்பமும் உண்டு. பிள்ளைகளுடைய உயர்வு உங்களுக்கு பெருமை அளிப்பதா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போற விஷயம் இருந்ததுன்னா குடும்பத்துல அமைதி நிலவும். பிள்ளைங்களுடைய கல்வியும் தேக ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு கை கால் எலும்பு வலிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணைக்கும் இது பொருந்தும். நிலபுலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதிர்பாராத லாபங்கள் அடையறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவுகள் இருக்கும். அதுவே இந்த மாதத்துடைய சிறப்பு பலனா எடுத்துக்கணும். மூத்த இளைய சகோதர சகோதரிகளால தேவையற்ற சண்டைகளும் வரும், ஆதாயங்களும் இருக்கும். தாய்மாமன் உறவுல கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது. அங்க தேவையற்ற சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தாய் தந்தையருடைய இருவர் ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் பிரித்யங்கரா தேவி, காளி, பைரவர்.